அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு வக்ர பயிற்சி பலன்கள். குரு வக்ர பயிற்சி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த வருடம் குரு வக்ரமாகிறாரு. 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். குரு பாருங்கள், இயற்கை சுபகிரகம். நவகிரகங்களே 9 கிரகங்களே மாபெரும் சுபகிரகம் குரு பகவான் தான். அதுக்கப்புறம் தான் சுக்கிரன், சந்திரன், புதன் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். சரிங்களா? இருக்கிறது நல்ல ஒரு கிரகம் குரு. அந்த குரு வக்ரமானால் என்னென்ன பலன்கள் கொடுப்பார், என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். எப்போ குரு வக்ரமாவர் பார்த்தோம்னா, அதாவது பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ரம் அடைகிறார். அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்ரமாகி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 மாதம் வருங்க. 4 மாதம் இந்த குரு வக்ரமாகறனால என்னென்ன பலன்கள் கொடுக்கும், உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா எல்லாமே பார்த்துடலாம். குரு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துக்கு உண்டான பிளானட்டே குரு பகவான் தான். தங்கத்துக்கு அதிபதி குரு. ஒருத்தர் நல்ல உடம்பு ஃபுல்லாக தங்க நகைகளாக அணிஞ்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அவங்க ஜாதகத்தில் குரு வலிமையாக இருக்குதுன்னு அர்த்தம். புத்திர காரகன் குரு. ஒருத்தர் குழந்தை பாக்கியம், நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னா ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், மற்றும் குரு நல்லா இருக்கணும். அப்போ இந்த குரு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? குரு ஜாதகத்தில் கெடவே கூடாதுங்க. ஏன்னா சுபகிரகம், அவர் நல்லவர். அவர் நல்லது மட்டுமே கடமைப்பட்டவர். நல்லது மட்டுமே தான் பண்ணுவார். ஒரு சில லக்னங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு கெட்டது பண்ணுவார். ஜாதக அமைப்படி ஒரு சில இதுக்கு மாறும். ஆனால் பொதுவாகவே இயற்கை சுபகிரகம் ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணும். குரு கெட்டே போகக்கூடாது. சரிங்களா? எந்த ஒரு ஜாதகத்துலையும் குரு வலிமையாக இருந்தால் தான் அவங்களால தங்க நகைகளை அனுபவிக்க முடியும். நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கும், பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, நல்ல செல்வம், அதாவது புத்திர பாக்கியம் இதெல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிடலாம். சரிங்களா? குரு ஒரு நல்ல கிரகம். அந்த நல்ல ஒரு கிரகம் ஜாதகத்தில் கெடாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு குரு கடமைப்பட்டவர்னு சொல்லிடலாம். குரு வாரி வழங்குவார். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு இடத்து மேலே குரு 12 ராசியில் குரு ஒரு இடத்து மேலே பார்த்துட்டாருன்னா அந்த இடத்துல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் குரு நிவர்த்தி பண்ணிடுவார். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னா ஒரு பாவகிரகத்துக்கு மேலே ஒரு குருவோட பார்வை விழுந்துச்சுன்னா அந்த பாபத்தன்மையெல்லாம் விட்டு விலகி சுபத்தன்மையாக, சுபகிரகத்தோட இந்த ஒளி இருக்கிறனால சுபத்தன்மையாக மாறிடுங்கிறது அர்த்தம். சரிங்களா? அப்போ கெடுதலான விஷயங்கள் பண்ண முடியாமல் குரு தடுத்துருவார். கெடுதல் நடக்காதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு கெட்டு போயிட்டாரா? இயற்கை சுபகிரகம், மாபெரும் சுபகிரகம், நவகிரகங்களே 9 கிரகங்களே முதன்மையான சுபகிரகம் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்காரான்னு பாருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஜாதகத்தில் குரு கெடாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. கெட்டு போயிட்டாருன்னா சில விஷயங்கள்லாம், சில பிரச்சனைகள்லாம் கொடுத்துருவார் குரு. இப்போ உங்கள் ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அதாவது பார்த்திங்கன்னா குரு நல்லா இருக்காரா, கெட்டு போயிட்டாரா, இல்லை மற்ற கிரகங்கள், நவகிரகங்களில் வேறு என்னென்ன கிரகங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது, பாதகமாக இருக்குது, இப்போ நடந்துகிட்டு இருக்க தசாபுத்தி என்ன, உங்கள் ஏஜ் என்ன, வயசு என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே, பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான், பொதுவான பலன் தான் பார்க்க போகிறோம். அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மீன ராசி. காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் ராசி மீனராசி நேயர்களுக்கு குரு வக்ர பயிற்சி, அதாவது குரு வக்ரமாகறதுனால என்னென்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம். மீனராசி குருவனோட ராசி. நல்ல ஒரு ராசிங்க. மீனராசியில் இருக்கவங்களாம் பாருங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. மீனராசிக்காரங்களே நல்லவங்களாக தான் இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. தாராள குணம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா காலபுருஷத்துப்படி விரைஸ்தானத்தில் இருக்குன்னா கொஞ்சம் செலவாளின்னு சொல்லலாம். செலவு பண்ணுவீங்க, கரெக்டான விஷயத்துக்கு கரெக்டாக செலவு பண்ணுவீங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வீங்க. ஆன்மீக வழிபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சாமி நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இறக்க குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நியாயப்படி நடந்துக்குவீங்க. நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க சொல்லலாம். ஏமாளி குணம் கொண்டவங்க சொல்லலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இறக்க குணம் கொண்டவங்களாக இருப்பீங்க. அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் மீனராசி நேயர்கள். நல்ல ஒரு ராசி மீனராசி. இப்போ நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க, நிறைய சோதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. என்ன காரணம்னா 7.5 சனி, விரைய சனி. கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரையும் தான். கையில் இருக்க காசெல்லாம் வாஷ் அவுட் ஆகிட்டு இருக்குது. கையில் இருக்க காசெல்லாம் வரதும் தெரியல, போகிறதும் தெரியல, அப்படி கரைஞ்சி போயிட்டுருக்கு உங்களுக்கு. அதுதான் உண்மை. சரிங்களா? இப்போ உங்கள் ராசிக்கு குரு வக்ரமாகிறார். 3ஆம் இடத்துல குரு வக்ரமாகிறார். ராசிநாதன் வக்ரமாகிறார். மனக்குழப்பம் இருக்கும். சரிங்களா? இந்த 4 மாத காலகட்டங்களில் மீனராசி நேயர்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும். ராசியிலே ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. யாரையும் நம்பாதீங்க. ராசிநாதன் வக்ரமாகலன்னா வக்ரமாகக்கூடாது. அவர் வக்ரமாய் 3ஆம் இடத்துல இருக்கிறனால முயற்சி பண்ணுவீங்க, முயற்சி சக்ஸஸ் ஆகும். ஆனால் பார்த்திங்கன்னா
நீங்கள் ராசிநாதன் வக்ரமாக இருக்கிறனால உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு போகும். ஒரு சில பேத்துக்கு மருத்துவ செலவு வரும். பிபி கொலஸ்ட்ராலாம் செக் பண்ணிக்கிங்க. ப்ரெஷர் இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதேமாதிரி வந்து பாருங்கள், நிறைய செலவு வைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில். கொஞ்சம் விரையும் கொஞ்சம் அதிகமாக தான் போகும். மனக்குழப்பம் உங்களுக்கு, இது பண்ணலாமா அது பண்ணலாமா, இது ஒரு ஆசிலேஷன் மைண்டு, ஏதோ கன்ஃபியூஷனாக ஒரு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரு 3 தடவை 4 தடவை யோசிச்சு முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவில் இறங்கிட வேண்டாம். ஏன்னா ராசியில் இருக்க ராகுவும் பாருங்கள், ஆசை வரத்தை காமிச்சு மோசம் பண்ணுற வேலையெல்லாம் இந்த ராகுவோட வேலை தான். சரிங்களா? அடுத்தவங்க நம்பாமல் இருந்தீங்கனாலே நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், குரு வேறு என்னென்ன பண்ணுவார், 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. சின்ன சின்ன கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் நல்லதும் உங்களுக்கு நடக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால என்ன நடக்கும்? நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அமைவாங்க. அதேமாதிரி இது பாருங்கள், திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க திருமண பாக்கியம், நல்ல ஒரு வரன் உங்களுக்கு தேடி வரும். கல்யாணம் பண்ணலாம். 7.5 சனியில் தான் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகும். திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. கவலைப்படாதீங்க. நல்ல ஒரு வரன் உங்களுக்கு தேடி வரப்போகுது. தேவையில்லாத விரயங்கள் பண்ணுறதுக்கு சுப விரயங்களாக மாற்றிடுங்க. உங்களுக்கு பாசிட்டிவாக சில விஷயங்கள் நடந்துடும். சரிங்களா? குரு வேற எங்கே பார்ப்பாருன்னா, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குற அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்பா மூலமாக உதவி கிடைக்கும். ஒரு சில பேர் அப்பாவோட பூர்வீக சொத்து கைக்கு வரும். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? தூர பிரயாணம், வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது, படிக்கக்கூடிய மாணவர் வெளிநாடு போய் செட்டில் ஆகிறது, வெளிநாடு போய் படிக்கிறது, வெளியூர் போய் படிக்கிறது, தங்கி ஹாஸ்டலில் படிக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான காலகட்டம் தான். உயர்கல்வி படிக்கிறதுக்காக நீங்கள் தாராளமாக வெளியூர் வெளிநாடு போகலாம். மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்குது. தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தியாக போகுது. உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்க மீனராசினியர்களுக்கு இந்த அக்டோபர் 9ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் வேலை கிடைக்கும். உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். சரிங்களா? குரு வேற எங்கே பார்க்குறாரு? உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை மகர ராசி 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ லாபங்களும் கிடைக்குங்க உங்களுக்கு. லாபமும் இருக்கும், விரையும் இருக்கும். ஏன்னா 12ல் சனி இருக்கார். சனியை மீறி மற்ற எந்த கிரகமும் வேலை செய்யாது. சரிங்களா? அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சனி மீறி குருவில் வேலை செய்யாது. என்ன காரணம்னா, இருக்கிறதுலே சுபகிரகம் குரு, இருக்கிறதுலே பாவகிரகம் சனி, கர்மகாரகன் சனி. இப்போ வந்து கோச்சாரத்தில் வந்து அஷ்டம சனி 7.5 சனி மீறி மற்ற கிரகம் பெருசாக வேலை செய்யாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கும். சரிங்களா? குரு வந்து ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ வந்து லாபத்தை கொடுக்குறாரா, குரு லாபத்தை கொடுப்பார். சனி வந்து உங்களுக்கு விரயத்தை கொடுப்பார். அதான் வித்தியாசம். சரிங்களா? அப்போது திருமணத்துக்காக விரயம் பண்ணலாம். நீங்கள் சுப விரயங்கள் உங்களுக்கு இருக்கும். 3ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்கிறனால தம்பி தங்கச்சிக்கு கல்யாணத்துக்காக நீங்கள் உதவி பண்ணுறது, செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், குடும்பத்துக்காக செலவு பண்ணுறது, மங்கள காரியங்கள் நடக்கிறது, இதெல்லாமே இந்த குரு பயிற்சியில் அந்த குரு வக்ரமாகறதுனால உங்களுக்கு நடக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த காலகட்டங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, பண விஷயத்தில் கவனமாக இருங்க. புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க கவனமாக இருங்க. கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துட்டு போகும். நண்பர்கள் நல்ல நண்பர்கள் அமைவாங்க. ஒரு சில பேருக்கு நண்பர்களே பிரச்சனை கொடுப்பாங்க. அதனால் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் இந்த குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அமையறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடம் 7ஆம் அதிபதியெல்லாம் பார்த்தா நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், சொல்லிடலாம். சரிங்களா? இந்த காலகட்டங்களில் வேலை இழந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அளவாக முதலீடு போடுங்க. பெரிய அளவுக்கு ஆசைப்பட்டு முதலீடு போட வேண்டாம். ஏன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்மசனி நடக்கும். மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சில விஷயங்கள் நடக்கும். கவனமாக இருக்கணும். அதுக்கே சில அஸ்திவாரம் மாதிரி இந்த வருஷம் சில இதெல்லாம் நடக்கும். அதனால் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க. வேலையை மாறுறவங்க இப்போவே வேலையை மாற்றிக்கிங்க. சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான காலகட்டம் தான். சுபவிரயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 4 மாத காலகட்டங்களே சுபவிரயங்கள் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். கோச்சார பலன் நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம். அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன, உங்கள் ஏஜ் என்ன, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும், இது எல்லாமே அவங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம 100% அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும். என்ன கர்மாவில் பிறந்திருக்கீங்க, என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்லதை அனுபவிக்கவா கெட்டதை அனுபவிக்கவா, இதெல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக தெரியும். உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் கூறவிடருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.